சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை ஏன் திறந்தார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிவபெருமான் கைலாய மலையில் பல 100 ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அதே நேரத்தில் தேவர்களை நடுங்க வைக்கும் வலிமை கொண்ட பானாசூரன் என்ற அரக்கன் பிறந்தான். அவன் ஆணவத்துல மக்களையும் தேவர்களையும் ரொம்பவே துன்புறுத்திட்டு இருந்தான். பானாசூரனை அழிக்க மகாவிஷ்ணு ஒரு திட்டம் போட்டார். அவன் முன்னே தோன்றி, உலகமே உனக்கு பயப்படுகிறது, ஆனால் சிவன் மட்டும் உன்னை மதிக்கவில்லை. உனக்கு தைரியம் இருந்தால் அவர் கண்களை பார் என்று அவனது கர்வத்தை தூண்டிவிட்டார். கோபமடைந்த பானாசூரன் கைலாயத்திற்குச் சென்று சிவபெருமானின் தியானத்தை கலைக்க பல வழிகளில் முயற்சி செய்தான். கூச்சலிட்டான், ஆயுதங்களால் தாக்கினான். ஆனால் சிவன் அசையவில்லை. இறுதியில் பானாசூரன் தியானத்திலிருந்த சிவபெருமானின் முகத்தில் தனது காலால் உதைத்தான். இந்தச் செயலால் பிரபஞ்சமே அதிரும் வகையில் பெரும் புயலும் மின்னலும் உண்டானது. சிவபெருமான் தனது இரு கண்களையும் திறக்காமல் நேரடியாக தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட உக்கிரமான அக்னி ஜுவாலை பானாசூரனை சுட்டெரித்து